Hi friends, welcome to Eduplus Divine Channel. இன்னைக்கு spoken Hindiல என்ன பார்க்கறோம்னா past continuous. Okay, let's start. मैं आ रहा था. मैं आ रहा था. मैं is நான். வந்து கொண்டு இருந்தேன். I was coming. ஏன்னா रहा था रहे है என்னென்ன present continuation ஹை வந்தா present continuation இதெல்லாம் வந்து present continuation இந்த ஹை ஹோ இது எல்லாமே present ஓகே था வந்தா past tense ஓகே this था मैं आ रहा था இது வந்து மேல் ஜெண்டர்னால था ஃபீமேல் ஜெண்டர் வந்ததுன்னா தி இது ஃபீமேல் ஃபெமினைன் ஃபெமினைன் வந்ததுனால பொண்ணுக்கு வரனால தீம் போடணும் ஓகே मैं आ रहा था I was coming मैं जा रही थी I was going நான் போய்கொண்டு இருந்தேன் ஏன்னா ஃபெமினைன் அதாவது ஃபீமேல் ஜெண்டர் வரனால இந்த இடத்துல தீ வருது ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல verb root தா தி and தீங் full stop pluralக்கு then தேங்கிறது அவர்கள் இவர்கள் ஆப் ரெஸ்பெக்டா சொல்றதுக்கும் ப்ளூரலுக்கும் தே இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா they are ஸோ தே வந்து ரெஸ்பெக்டா சொல்றது ஸோ மூணு என்னது ஃபர்ஸ்ட் ஒன் தா then தீ then தே then தீங் இப்போ இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வரும் தா சிங்குலர் தி சிங்குலர் தே ப்ளூரல் தீங் ப்ளூரல் சரியா ஸோ திஸ் இஸ் ஃபெமினின் தீ வந்தா ஃபெமினின் இதுவும் ஃபெமினின் இதெல்லாம் வந்து ப்ளூரலுக்கு தட்ஸ் ஆல் ஓகே இந்த ரெண்டுமே சிங்குலர் இது ப்ளூரல் தட்ஸ் ஆல் ஆல்ரெடி நோ ரக்னா கண்டினியூஷன் ரக் டினோட்ஸ் கண்டினியூஷன் இப்போ मैं जा रही थी I was going तू गा रहे हो அப்படின்னா you are eating இந்த are வந்து ரஹே ஹோ வந்து present tense அதனால இது past tense ஆ மாறணும்னா இந்த ரஹே ஹோ will change ரஹே தா இங்க அதே மாதிரி தூ வந்தனால நம்ம என்ன சொல்லலாம் நீ राम खेल रहा था அப்படி राम खेल रहे हैं அப்படிங்கிறது रहा था இது ராம்னால रहा था வரும் இதே வந்து பெண் இப்போ வந்து ராணின்னு இந்த ராமுக்கு பதில் இங்க சப்போஸ் ராணி இங்க ராணி இருந்ததுன்னா இந்த தீ வரும் இந்த தீ ஓகே ஸோ நம்ம என்ன சொல்லணும் ராம் கேல் ரஹா ஹை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஷன் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இருந்தா ரஹா தா இந்த ஹா வில் சேஞ்ச் டு ஹை வில் சேஞ்ச் டு தா இங்க ஃபெமினைனா இருந்த ராணி வந்தனால ராணி கேல் ரஹி தி ராம் கேல் ரஹா தா ராணி கேல் ரஹி தி கிளியர் நவ ராணி சிங்குலர் தானே அதனால எஸ்எஸ் போட்டிருக்கேன் ராணி சோ ரஹி தி சோனா தூங்குறது ஸ்லீப்பிங் ராணி இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா ரஹி ஐ மீன் ரஹி தீ வந்துடும் இப்போ வந்து பாஸ்ட் அண்ட் தீ வந்ததுனால இங்க என்ன வரணும் ராணி வாஸ் ஸ்லீப்பிங் இங்க ரஹாத்தா வாஸ் ரைட்டிங் கிளியர் ரஹேத்தே இங்க வந்து ப்ளூரல் அண்டர்ஸ்டாண்ட் நவ் plural so இதெல்லாம் நமக்கு சேஞ்ச் பண்ணணும் இப்போ हम पढ़ रहे थे என்ன பண்ணனும் or will change into were clear now so we have to change all past continuation see were was see here ho so are eating இதே தா வந்தா என்ன வரணும் you were eating இங்க வந்தா you were ராணி
सो रही थी, रानी was sleeping. यह लिख रहा था, he was writing. இப்போ இதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், यह लिख रहा था அப்படிங்கிறத यह பதில் நம்ம ஒரு நேம் போடலாம், ஏதாவது ஒரு நேம். गणेश पढ़ लिख रहा था எழுதலாமா, गणेश पढ़ लिख रहा था. எப்படி எழுதுவோம், गणेश पढ़ लिखा था, गणेश 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 पढ़ लिख रहा था. That means எழுதி கொண்டிருந்தான், past tense. He was Ganesh was writing lesson. Ganesh was writing lesson. Okay, Ganesh was writing lesson because Ganesh is a singular verb. Ganesh was writing, लिख रहा था. वे पढ़ रहे थे, இங்க ஏன் தே வந்தது, because this is plural, they plural, so that they coming, they were studying. ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் were studying என்ன வரணும், வித்யார்த்தி வித்யார்த்தியா पढ़ रहे थे, படித்துக்கொண்டு இருக்கிறார், இருந்தனர். ஏன்னா தே இஸ் a past tense. हम पढ़ रहे थे, हम पढ़ रहे, हमना we, அப்போ நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம், we were studying. so r change ஆகி வேர் வரணும். r வந்ததா இருந்தால் இந்த தே will change to I. so இங்க r அடிச்சுட்டு என்ன எழுதணும், வேர். இந்த r wrong, so that இதை அடிச்சுட்டு வேர் right. आप क्या कर रहे थे, आप நீங்க क्या कर रहे थे என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்க, what were you doing. இப்போ நம்ம அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, पापा क्या कर रहे थे, मम्मी माता जी क्या कर रहे थे. கேட்கலாம். बहन गीत गा रही थी, बहन यार सिस्टर, बहन सिस्टर. गीतना பாட்டு சாங், கீத்னா சாங் பாட்டு, சிங் பாடுறது, रही थी பாடிக்கொண்டிருந்தாள். बहन गीत गा रही थी, सिस्टर பாட்டு பாடிக்கொண்டு இருந்தாள், बहन गीत गा रही थी, பாடிக்கொண்டு இருந்தாள், that means past continuation. बहन गीत गा रही थी. clear now. मैं आ रहा था, I was coming. मैं जा रही थी, I was going. feminine. तू गा रहे हो ना, present continuation. तू गा रहे थे அப்படின்னா you are reading. இந்த இடத்துல were reading ஏன்னா this is past tense, so were reading. இது வந்து you are reading. राम खेल रहा है, that is राम விளையாடி கொண்டிருக்கிறான். राम खेल रही, रानी खेल रही थी, थी means past tense. so இந்த இடத்துல இந்த रही थी will change into was. okay, so இது present tense, थी வந்தனால past tense. रानी सो रही थी, रानी was sleeping. यह लिख रहा था, गणेश पढ़ लिख रहा था, गणेश was writing lesson. वे पढ़ रहे थे, ये वंदना they is plural, so that they were studying. हम पढ़ रहे थे, we were studying. आप क्या कर रहे थे, what were you doing என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க. बहन गीत गा रही थी, sister பாட்டு பாடிக்கொண்டு இருந்தாள். up to this
You understand well, I think, is it? Next, मैं फल खरीदने के लिए बाजार जा रही थी. मैं நான் फल fruit खरीदने के लिए वाங்குவதற்காக. I went to shop to buy. खरीदने के लिए I went to shop to buy fruit. बाजार जा रही हैं. I went to shop. Shop means बाजार கூட போடலாம். அல்லது market, anything you can do. Market. I went to market to buy fruit. Shop இருந்தா दुकान. Suppose ஷாப்புக்குன்னா நம்ம என்ன எழுதணும்? துகான். இது बाजार is a market. So बाजार is a I went to shop to buy fruit. I went to market to buy fruit. मैं फल खरीदने के लिए बाजार जा रही थी. போயிருந்தேன். அதான் went போட்டுருந்தேன். ஓகே. हम नदी में नहाते थे. We used to bath in the river. எப்போ நாங்க எப்படி குளிப்போம்? ரிவர்ல. हम नदी में नहाते थे. तुम दुकान जाकर सामान खरीद आओ. நீ கடைக்கு जाकर means போய் सामान things buy खरीद आओ வாங்கிட்டு வா. ये लड़कियां खेल रही थी. प्लूरल है ना? ये is a plural. So T here plural. वे also plural. हर साल ऊटी जा रहे थे. इधर plural. Okay. ये लड़कियां खेल रही थी. அந்த பெண்கள் விளையாடி கொண்டு இருந்தனர். இந்த பெண்கள் விளையாடி கொண்டு இருந்தனர். இங்க என்ன? वे हर साल they went ஊட்டி. எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஊட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க. ஓகே. वे हर साल ऊटी जा रहे थे. नौकर रसोईघर में काम कर रही थी. सर्वेंट रसोईघर मीन्स किचन में काम some work कर रही थी. வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. செய்து கொண்டு இருந்தார். नौकर रसोईघर में काम कर रही थी. அவங்க வந்து தீயை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஷீ இஸ் அ மெய்டு. அதாவது மேல் சர்வெண்டா ஃபீமேல் சர்வெண்டா. இங்க தீ இருக்கிறதுனால இட் ஷுட் பி வாட்? சர்வெண்ட் மெய்டு. So that நௌகராணி. So we can say நௌகராணி. नौकरानी means servant maid. नौकरानी रसोईघर में काम कर रही थी. क्लियर? मेरे पिताजी रोज डेली सुबह मॉर्निंग मेरे पिताजी रोज सुबह पैदल जा रहे थे. वॉकिंग போய் கொண்டிருந்தார். मैं फल खरीदने के लिए बाजार. I went to shop to buy fruit. मार्केट போய் வாங்கினேன். ओके. Let us go through once. हम नदी में नहाते थे. We used to bath in the river. तुम दुकान जाकर सामान लेकर आओ. खरीद कर आओ. ये लड़कियां खेल रही थी. plural. वे हर साल ऊटी जा रहे थे. past continuation. नौकर रसोईघर में काम कर रही थी. செய்து கொண்டிருந்தாள். அதாவது फास्ट कंडीशन. मेरे पिताजी रोज सुबह पैदल जा रहे थे. मैं फल खरीदने के लिए बाजार जा रही थी. These are the things denotes only past continuation. Next class we will see future. Simple future we will see. I hope you understand well. Thanks for watching this video. Please share and subscribe me. Thank you.